முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த விருந்து சம்பந்தமாக விருந்துக்கு போகிறதா இருந்தால் அழைச்சா தான் விருந்துக்கு போகணும். அழைக்காத விருந்துன்னு ஒன்று இருக்குது, ஏற்கனவே சொல்லிட்டோம். அது என்ன விருந்து? ஒரு வெளியூருக்கு போயிட்டோம், வெளியூரில் உள்ளூர் மக்கள் தான் விருந்து கொடுக்கணும். அன்றைக்கி உணவகங்கள்லாம் கிடையாது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்கு போய் அழைக்காமலே ஒரு ஊருக்கு போயிட்டு என்ன செய்யலாம், ஒரு பொதுவான இடத்துல போய் சாப்பாடை கொடுங்கன்னு கேட்டுப்படலாம். அது தப்பு கிடையாது, அது பிச்சையில் வராது, அது விருந்து. இப்போ அது இல்லை தானே. இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. எங்கே போனாலும் நமக்கு உணவு கிடைக்கும். உணவு சாப்பிடுவதற்குரிய வாங்குவதற்குரிய பொருளாதாரம் நம்ம கையில் இருக்கும். அது பெரிய சங்கடம்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இப்போ அப்படி கிடையாது. அன்றைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் விருந்து கூப்பிட்றார். கூப்பிட்டவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு, என்ன சொல்லி கூப்பிட்றாருன்னு கேட்டால், ஹாமிஸ ஹம்சத்தின், ஒரு 5 பேருக்கு விருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன், அதில் நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ ஏற்கனவே 4 பேர் அழைப்பு கொடுத்துட்டார் அவர். ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது, உங்களுக்கு மட்டும் விருந்து இல்லை, இன்னும் ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்குறேன், ஒரு 5 பேர் விருந்து, 5ல் ஒரு நீங்கள் 5ஆவது ஆள் அப்படின்னு சொல்லியே கூப்பிட்றாரு. 5ஆவதுன்னு சொன்னால் நடத்த கேப் இல்லைன்ட்டு தான் அர்த்தம். நீங்கள் தான் முதல் ஆள், இன்னும் 4 பேரை கூப்பிட்றேன்னு அவர் சொல்லலை. ஹாமிஸ ஹம்சத்தின், 5 நபரில் 5ஆவது ஆள் அவங்க கூப்பிட்றேன்னு சொன்னால் ஏற்கனவே 4 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டார். இன்விடேஷன் அழைப்பு இல்லை, வாயினால் சொல்லிட்டார், அழைப்பு கொடுத்துட்டார். அப்போ 5ஆவது ஆளுங்கும் போது 5 பேருக்கு செஞ்ச சாப்பாடு 6 பேருக்கு போக முடியுமா? போக முடியாது. ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிட்றாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு சரியான பசி வேலை இருக்குது, சாப்பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருக்குறாங்கன்னு பின்னாடியே சேர்ந்து போகிறார். கூப்பிட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் கூப்பிட்றாரு. அவர் சொல்லியே கூப்பிட்றாரு, 5 பேருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன், ஏற்கனவே 4 பேரை கூப்பிட்டேன், நீங்கள் 5ஆவது ஆள், இப்படி சொல்லி கூப்பிடும் பொழுது இவருக்கு என்ன வறுமையோ என்ன பசியோ தெரியலை. இந்த கூப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருக்காரா அந்த சஹாபி, அவர் வெளியூர்காரர் கூட இருக்கலாம், என்னென்னு தெரியல. அவர் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறார். போனால் அது வீட்டுக்கிட்ட போனால் இவரும் கிட்ட நிற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மனிதர் பின்னாடி வந்துட்டார், நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா? நீங்கள் ஒரு ஆள் என்னை தான் கூப்பிட்டீங்க, என்னையை கூப்பிட்டா என்னையை தொத்தி கொண்டு இவர் வந்து விட்டார், இது நீங்கள் அனுமதிச்சா தான் அவர் உள்ளே வர முடியும், நீங்கள் அனுமதி இல்லைன்னு அவர் போயிடுவார், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாங்க? இன்னஹாதா கதித்தபானா, இவர் நம்மளை பின்பற்றி பின்தொடர்ந்து வந்து விட்டார், அத்தாதன் லஹு, நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா என்று கேட்டவுடனே கால நாம், சரின்னு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 பேருக்குள்ளே 6ஆவது ஆளை போய் சாப்பிட்றாங்க. இவர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இது புகாரியில் 2456வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இதில் என்ன விளங்குது? ஒரு இடத்துக்கு போனால் அனுமதின்னு ஒன்று இருக்கணும். கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சேர்ந்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. 5 பேரை உங்களுக்கு அதாவது பொது விருந்துன்னு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் வருகிறோம் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டா உங்களுக்கு அனுமதி தேவையில்லை. குறிப்பிட்ட ஒரு 10 பேரை சொல்லி இந்த 10 பேரும் வாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த சபையில் உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அல்லது நீங்களே என்ன செய்ய, வீட்டு விருந்து உரிமையாளர்கள் நினச்சிக்கிட்டு வாங்க போயிட்டு வருவோம், பக்கத்தில் நீங்கள் கூப்பிட்றது, உங்களை ஒருத்தன் விருந்து கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் போகணுமே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இவரையும் கூட்டிகிட்டு வரேன் அவரையும் கூட்டிகிட்டு வரேன் நீங்களாக போகக்கூடாது. வேணால் விரும்பினால் என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்கள்ட்ட கேட்கலாம், என்னை கூப்பிட்றீங்க, நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவரையும் கூட்டிகிட்டு வரட்டுமா என்று கேட்கலாம். அவர் முடியாதுன்ட்டு, இல்லைங்க நாங்கள் 2 ஒன்றா சாப்பிட வேண்டியிருக்கு, அப்போ நீங்கள் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குறோன்னு கூட சொல்லி விட்டுறலாம். இல்லை வாங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல என் மனைவியை கூப்பிடுங்கண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கூப்பிடும்போது இவங்களையும் கூப்பிடுன்னு கேட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி தன்னை கூப்பிடும் பொழுதே கூப்பிட்டுறணும். அப்படி கூப்பிடலைன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி பின்னாடியே போகக்கூடாது. முக்கியமான அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்குன்னு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சு இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்களோட சேர்ந்து பின்பற்றி போயிடக்கூடாது. எல்லாத்துக்குமே அழைப்பு இருக்கணும். குறிப்பான விருந்துகளுக்கு அழைப்பு இருக்கணும். பொதுவான விருந்துகள் இருக்கும், எல்லாருக்கும் விருந்து யார் வேண்டாலும் வாங்க அப்படின்னு ஒரு தண்டோரா போட்டு அழைக்கிற மாதிரி பொதுவாக சொல்லியிருப்பாங்களா, அதை கூப்பிடணும்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. மெயினான விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்க எவ்வளவுக்கு சாப்பாடு ஆக்கியிருக்காங்க நமக்கு தெரியாது. அழைத்தவர்களுக்கு கரெக்டாக ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க. அழைக்காதவர்களும் போய் கூட சேர்ந்தோம்னு சொன்னால் ஏற்கனவே அழைத்தவர்களுக்கு சாப்பாடு பத்தாமல் போயிடும், அவருக்கு ஒரு இன்சல்ட் ஆயிரும், கேவலமாக போயிடும், சாப்பாடு சரியாக கொடுக்காத நிலைக்கு ஏற்பட்டுரும். அதனால் எந்த விருந்தாக இருந்தாலும் சரி நம்மளை அழைக்கலைன்னா நின்றுணும், வழங்குதா, அதை போகவே கூடாது. அது ஒரு கவனத்தில் வச்சுக்கிறேன்னு, இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு.